திமுக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இல்லை. அவர்களுக்கு வாக்களித்தது தவறு செய்துவிட்டோம். மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா என தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பேச்சு. தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி இன்று தேனி பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டிப்பட்டி மற்றும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி அருகே உள்ள அரண்மனைப்புதூர் பகுதியில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி பின்னர் பிரச்சாரத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இல்லை. அவர்களுக்கு வாக்களித்தது தவறு செய்துவிட்டோம். மீண்டும் அந்த தவறை செய்ய போகிறீர்களா என பொதுமக்களிடம் கேட்டார். அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம், இலவச மடிக்கணினி, சைக்கிள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இன்று திமுக ஆட்சியில் எதுவும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர வேண்டும். அதற்கு அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பிரச்சாரத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து பேசினார். திமுக ஆட்சியில் சந்தோஷமா இல்ல பெரிய தப்பு நம்ம அவங்க ஓட்டு போட்ட தப்பு தானே. அதனாலதான் அம்மா கொடுத்த நலத்திட்டங்கள், தாலிக்கு தங்கம், ஆடு மாடு, என்ன லேப்டாப்பு, மிக்சி, கிரைண்டரு, என்ன இதெல்லாம் கொடுத்தாங்க அம்மா. இப்போ அது கொடுத்துட்டு கிடைச்சிட்டு இருக்கா? இல்ல. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஸ்கூட்டரு, 25,000 ரூபாய் படிப்புக்கு, இது 50,000 ரூபாய் டிகிரி படிச்ச பிள்ளைகளுக்கு அதெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப கிடைக்குதாமா யாருக்காவது? கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய காசு எங்க போச்சு? பொதுமக்களுக்கு கொடுக்குற நலத்திட்டங்கள் எங்க போச்சு தெரியல. எல்லாம் அவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அந்த ஆட்சி இருக்கணுமா? என்ன பண்ணணும்? ஏற்கனவே தப்பு பண்ணிட்டோம், திரும்ப தப்பு பண்ணணுமா? ஓட்டு எடப்பாடி ஐயா மீண்டும் முதலமைச்சராக வரணும், தொடர்ந்து அவர் தான் இருக்கணும். அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? நான் மறைந்தாலும் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றென்றும் இருக்கும் அப்படி சொன்னாங்க இல்லையா? அது இருக்கணும். இருந்தால் தான் தமிழ் மக்கள் நம்ம நல்லா நம்மோடு இருக்க முடியும். நான் ஒரு ரெண்டு பயன்பாடு சொல்லிடுறேன். 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, இவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? 2 வருஷம் கழிச்சு வரல. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் தரதா சொன்னாங்க.